ஆமாப்பா சூர்யா, நாங்களும் சேர்ந்து உன்னை அப்படி எல்லாம் பேசி இருக்க கூடாது. தப்புதான்ப்பா. வயசான நாங்களே தப்பு பண்ணிட்டோம்ப்பா. தாத்தா, மனசுக்கு கஷ்டமா இருக்குப்பா. சூர்யா, நீ இந்த வீட்டோட மூத்த வாரிசுப்பா. உனக்கு எல்லாமே இந்த குடும்பம் தான். எங்க வளப்ப நாங்களே சந்தேகப்பட்டமே. இல்ல என்னையும் மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. எங்க வீட்டுக்கு வந்தப்போ மகாவுக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு தான் நான் அப்படி பேசிட்டேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள்ள. ஆமா சூர்யா, நீ எதுக்குப்பா இந்த ஊருக்கு வந்த? அழகியோட அம்மா மல்லிகாவை பத்தி எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்தப்போ எனக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், சமூக ஆர்வலர்கள் மூலமா சோசியல் மீடியால குரூப் ஒண்ணு ஆரம்பிச்சு. மல்லிகா மனநலம் பாதிக்கப்பட்டவங்கிறதுனால எல்லாரும் அவங்களை தேடுறதுல ஆர்வமா இருந்தாங்க. அப்பதான் அந்த சோசியல் மீடியா குரூப்ல இருந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு லேடி ஒரு குழந்தையை காப்பாத்த போய் அடிபட்டு டெத் பெட்ல இருக்கிறதா சொன்னாங்க. அவர் சொன்ன விஷயங்கள், பேரு எல்லாம் ஒத்து போனதுனால அழகியோட அம்மாவா இருக்கலாம் அவங்க பதறி போய் நான் நேர்ல வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றேன்னு சொன்னாங்க. இப்பதான் அவங்களே வந்திருக்காங்க. அவர் விசாரிச்சு வந்தது உண்மைதான். நான் வெளியூர் போனேன்னு சொன்னது வேற எங்கேயும் இல்ல. மல்லிகாவோட உடம்பு அடக்கம் பண்றதுக்காக அவ சொந்த ஊருக்கு போயிருந்த ஒரு விபத்துல மல்லிகா என் குழந்தைய காப்பாத்திட்டு அவ இறந்துட்டா. மனநிலை சரியில்லாதப்ப கூட அவ எனக்கு அவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கா. அவ எனக்கு குலதெய்வம் மாதிரி. அவளுக்கு போய் இந்த படுபாவிங்க துரோகம் பண்ண சொல்றாங்க. அதான் என் குடும்பத்துக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, நடந்த விஷயம் அத்தனையும் சொல்லலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். எல்லாருக்கும் இப்ப சூர்யாவை பத்தி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.